வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 28th ஆகஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் டெலகிராமில் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம செட்டப் வரும்போது இங்கே ஒரு ட்ரேட் பண்ணி நம்ம அந்த எங்கே வாங்கினேன் எங்கே விற்றேன் அப்படிங்கிறத நம்ம டெலகிராமில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா சுட்டப் பண்ணிச்சு. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. சைட்வேஸில் இந்த வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு ஒரு செல் ஆஃப் வந்துச்சு. இந்த செல் ஆஃபை பயன்படுத்தி நம்ம வந்து ஆப்ஷன் வந்து 25,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணோம். இப்போ இந்த செல் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு நினச்சி பண்ணேன் சார், ஆனால் அது திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு வெர்சஸ் ரிவர்சல் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். இதில் வந்து இன்றைக்கி எப்படி இதை வந்து நம்ம இது வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய இஎம்ஏ இந்த நான் இங்கே ஏற்கனவே இஎம்ஐலாம் நான் சொல்லியிருக்கேன், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த இஎம்ஐ 9 இங்கே இருக்குது. இந்த இஎம்ஐ 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய மற்ற 2 இஎம்ஐயும் கிராஸ் பண்ணும். அதுக்கு மட்டும் கிராஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ இது கிராஸ் பண்ணி இப்படி கீழே வரும். இப்போ தான் நம்ம செல்லிங் போகணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அதிகமாகணும். இந்த மாதிரி இந்த ஹைலைட் ஆகிற வால்யூம் இருக்குது இல்லையா, இந்த ஹைலைட் ஆகிற வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை நம்ம செஞ்சோன்னா இது மாதிரி வரும் அது. ஸோ அது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், நான் அதை பற்றி எப்படின்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வால்யூம் போனால், இப்போ நான் 50Kல ஒரு சேப்பு கோடு போட்டு வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். அது வந்து 50,000 வால்யூமுக்கு மேலே போனால் அந்த சேப்பு கோடை தாண்டிச்சுன்னா எனக்கு தெரியும், 50Kக்கு மேலே போகுது அப்படின்னு. ஆனால் ஹைலைட் ஆகிற ப்ரோக்ராம் எப்படி எழுதி வச்சுருக்கோம்னா 125Kக்கு மேலே போணுச்சுன்னா அது வந்து ஹைலைட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,62,000 குவான்டிட்டி வந்து செல் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய குவான்டிட்டி செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரிவர்சல். இந்த வால்யூமை வச்சு நீங்கள் வந்து அது வந்து ரிவர்சலாக அல்லது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டானு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வால்யூமை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், செல் பண்ணேன். ஸோ எப்படி செல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து இந்த செல்லிங் வந்து நான் பிஸியாக இருந்தேன், மீட்டிங் போயிட்டு வெளியில் வந்தபோது நான் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துக்கிட்ட இருந்தது. நான் வந்து விற்றது வந்து 104 இங்கே விற்றேன். ஸோ அப்போ நான் என்ன பார்த்தேன்னா இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன், மார்க்கெட் இங்கே பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு தெரியும் நம்மளுடைய விவேப் வந்து கட் பண்ணிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் வால்யூம் பார்த்தேன், அந்த வால்யூம் வந்து செல்லிங் வந்து ஹெவியாக இருக்குது, 2வது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 3வது பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் இங்கே செல் பண்ணலாமா அப்படின்னு நினச்சா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பைவட் பாயிண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, இது பைவட் பாயிண்டில் நிற்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக செல்லிங்கில் பைன்னு நான் ஒரு வீடியோ தயார் பண்ணேன், அதை நான் போட முடியல. இப்போ இது வந்து ஒரு செல் ட்ரெண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைவட்டில் வந்து எப்போ நம்ம இஎம்ஐ விட்டு வெளியில் ரொம்ப தூரம் வந்துருச்சோ அது கண்டிப்பாக போய் நம்ம இஎம்ஐ டச் பண்ணும். ஸோ அந்த டச் பண்ணும்போது அந்த டச் பண்ண போகிற இடத்த நம்ம பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 104க்கு எடுத்திங்கன்னா இதோட ஹை பார்த்தீங்கன்னா 114, ஒரு 10 பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளேயே ஒரு பெரிய பணம் இதில் ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு 10 பாயிண்ட் இதில் எடுக்கலாம். இல்லைங்க அது வேண்டாம், கான்ஃபிடென்ட் இல்லை, திடீர்னு ரிவர்ஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த எப்போ நம்ம இஎம்ஐ விட்டு அவே ஃப்ரம் அவர் இஎம்ஐனா அதுக்கப்புறம் அது போய் டச் பண்ணும். டச் பண்ணதுக்கப்புறம் வர்ற ப்ளூ கேண்டிலுக்கு எப்போ கட் பண்ணுதோ அந்த வேறு கலர், அதாவது கலர் சேஞ்ச் வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இங்கே பைவட் இருக்கிறதுனால இங்கே போய் மறுபடியும் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், 104க்கு வந்து ட்ரேட் போட்டேன். ஸோ இதை கட் பண்ணி வரும்போது ட்ரேட் போட்டோம். அடுத்தது இந்த ட்ரேடு வந்தோடனே பார்த்திங்கன்னா முதல் கேண்டில் 2 நிமிஷம், அடுத்த கேண்டில் 2 நிமிஷம், அடுத்த கேண்டில் 2 நிமிஷம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 79-39 வரைக்கும் போயிட்டு அப்புறம் மார்க்கெட்டு திரும்பிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை விட்டு அந்த இஎம்ஐ விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்போ எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இது விட்டுருந்தானா திரும்ப இங்கே போயிருக்கோம், அப்புறம் இங்கே வந்து ரொம்ப 75க்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் பாருங்கள் இங்கே கடைசி நேரத்தில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் இது இப்படி மேலே போயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் குறையும். ஸோ அதனால் நம்ம எங்கே புக் பண்ணணும், இப்போ நம்ம இந்த இடத்துல 104ல் நம்ம போட்டோம், கிட்டத்தட்ட 80ல் வந்தபோது எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப விலகி போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே போக ஆரம்பிக்கும் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நான் வந்து அதை வந்து புக் பண்ணேன்.
இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த விண்டோவில் நான் அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 248க்கு 800 குவான்டிட்டி வந்து 104.41க்கு விற்றோம். அடுத்தது வந்து அது ட்ரைலிங் போட்டது வந்து 80. ஸோ அது வந்து 80.78க்கு இது பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 24 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ 19K கிட்ட வரும்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி இந்த ட்ரேடை வந்து நம்ம இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம். இது செல் பண்ணது, இது பை பண்ணது. ஸோ அப்போ நான் எங்கே செல் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த பார்த்தீங்க இங்கே வந்து 104ல் நம்ம செல் பண்ணோம், கவர் பண்ணது 80ல். கரெக்டாக அது ரிவர்ஸ் பாயிண்ட்டுக்கிட்ட போய் நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா இந்த இஎம்ஐ வந்து இதை விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் இருக்குது. கண்டிப்பாக அது பிடிச்சி இழுக்கும். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் 90 க்ளோஸ் ஆச்சு. இந்த இடத்துல போய் ஒரு பை செய்யலாம், ஆனால் அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல செய்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இப்போ செல்லிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும். ஸோ அப்போ மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். செல்லிங் வால்யூம் இருக்கணும், அப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வந்து அந்த சிம்பிள் காட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இது மாதிரி இறங்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.